குடிச்சிட்டு தூங்கிட்டாரு. ஐயோ, பிள்ளைக்கு எப்படி சுடுது உடம்பெல்லாம். அக்கா அக்கா. ஆ, என்ன பாப்பாவுக்கு பரவாயில்லையா? இல்ல, அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கே. சரி, அப்போ நான் அவரை எழுப்புறேன். ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா? ஏங்க எழுமுங்க, பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். எழுமுங்க. நான் வரல, நீ கூட்டிட்டு போ. உங்க தங்கச்சி பிள்ளைக்குனா இப்போ போகாம இருப்பீங்களா? பெரியப்பா குடிச்சிருக்காருன்னு பெரியம்மாவுக்கு தெரியல. வண்டியை எடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாங்க. போற வழியிலேயே பெரியப்பா தள்ளாடி போனாரு. கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே பெரியப்பா வண்டியை ஒரு ஆத்துக்குள்ள விட போயிட்டார். சடன் பிரேக் கொடுத்ததும் எல்லாரும் கீழே விழுந்து காயப்பட்டுச்சு. இவரு குடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பெரியம்மா உடனே பக்கத்துல இருந்த ஆட்டோவை கூப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஆட்டோல ஏறி ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டரை பார்த்து பாப்பாவுக்கு ஃபீவர்னு சொல்லி அவங்களுக்கு காயம் பட்டதையும் சொன்னாங்க. அப்புறம் நர்ஸ் வந்து மருந்து போட்டு பிளாஸ்டர் போட்டு விட்டாங்க. அவங்க டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அவங்க வந்த ஆட்டோலேயே வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவோட அம்மா அவங்கள பார்த்துட்டு பதறி போய் கேட்டாங்க, என்னாச்சுன்னு. உடனே பெரியம்மா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதும் பாப்பாவோட அம்மா அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது பப்பி கத்துனதை நினைச்சிட்டு, இதுக்குதான் பப்பி கத்துனானோ என்று பாப்பாவை தூக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட அம்மாவுக்கு எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு பெரியப்பா குடிக்காம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர்கள். யாருக்கெல்லாம்